நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து அமேசான்லேருந்து எடுத்த Zebronics ஸ்பீக்கர். இது வந்து மார்க்கெட்லேருந்து எடுத்த இதோட ப்ரைஸ் இதனுடைய லிங்க்ஸுங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அடுத்து இதனுடைய கம்பேரிஷன்ஸ் மற்ற சைட்டில் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் சொல்கிற போல் கவரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக டேமேஜ் பண்ணி கிழிக்காமல் இதனுடைய லாக்கிங் பாயிண்டில் இருந்து கிழிங்க. இந்த பேக்கை ரிவர்ஸில் போட்டால் பிளாக் கலரில் தெரியும். நம்ம RRR ஃபார்முலா, அதாவது ரீயூஸ் ரெடியூஸ் ரீசைக்கிளை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளும் இதை ஃபாலோ பண்ணுவோம். எந்த வர்ற பேக்கையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி கிழிச்சு குப்பையில் போடாதீங்க, அதை ரிவர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது நம்மளுடைய லாகர்லேருந்து நான் வந்து முக்கியமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பொல்யூஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கட் பண்ணும்போது இதை குழந்தைங்க இதை ட்ரை பண்ண வேணாம், பெரியவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இதை ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைனா கை கட்டாத சான்சஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன டிப் போல தான் இது வந்து அடிஷ்னலாக வந்து நான் இன்னொரு ப்ராடக்ட்டையும் வந்து ஆர்டர் வச்சுருந்தேன். அந்த ஆர்டர் வந்து இதை பற்றி ரிவ்யூ அப்புறமா பார்க்கலாம். இது ஒரு மொபைலுடைய டைப் சார்ஜ். இதில் உங்களுடைய ஐடென்டிட்டி உள்ள ஸ்டிக்கர்ஸை கிழிச்சு எடுத்துருங்க. இப்போதைக்கு நான் எடுக்கலை, ஏன்னா இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது ப்ராப்பராக இல்லைன்னா இது ரிட்டர்ன் பண்ண அது நம்மளுக்கு யூஸாக இருக்கும். அதனால் இதை இப்படி கையை போட்டு ஜஸ்ட் இதை ரிவர்ஸில் இப்படி ட்விஸ்ட் பண்ணி இதை எடுங்க. உங்களுடைய இன்னொரு கார்பேஜ் பேக் ரெடி. இதை யூஸ் பண்ணும்போது கார்பேஜ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள், ரிசர்வ் பண்ணுங்கள். இது இதனுடைய பில் ஸ்டப். இதுதான் இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கிற Zebronics ஸ்பீக்கர்ஸ். இதை எல்லா விதமான மல்டிமீடியா டிவைசஸோடவும் கனெக்ட் பண்ணலாம். 3.5 mm ஜாக்கோட இது கனெக்ட் ஆகுது. இதை 2 ஸ்பீக்கர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஒன்னோடு ஒன்று பேரலல் ஆகி இதை வந்து ஒரு சவுண்ட் பாராகவும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட எம்ஆர்பி வந்து 1399 சொல்லி இதில் போட்டிருக்கு. ஆக்சுவலாக இதனுடைய செல்லிங் ப்ரைஸும் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். எப்பவும் போல் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்கிட்டு அந்த மாடல்ஸை பல வெப்சைட்ஸில் ரிலையபிள் வெப்சைட்ஸில் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு சென்ட் பண்ணும்போதே டேமேஜ் கிழிச்சு இதை பல முறை இப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் டேமேஜ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அது என்னன்னு தெரியல. டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வர ப்ராடக்ட்டுங்க எல்லாமே இப்போ வந்து ரொம்ப பூர் குவாலிட்டியாக தான் வருது. அதை ப்ராப்பராக வந்து பபுள் ரேப்பிங் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி டேமேஜ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ப்ராடக்ட்ஸுங்க. உள்ள ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் ப்ராடக்ட். ஓகே, தேங்க் காட். இது ரெண்டு எண்ட்லேயாவது சாஃப்டான ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்பீக்கர். இது எடுத்துக்கிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே வேறு எதுவும் கொடுக்கலாம், அடிஷ்னல் டிவைஸ் எல்லாம் அதோட வருது. இதுதான் ஆக்சுவலாக 2 ஸ்பீக்கர்ஸ் தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டிவைசஸில். இதனுடைய ஃபீச்சர்ஸ்னு சொல்ல போனால் இதில் என்ன இருக்குன்னா USB டிவைஸ் இருக்குது, ஆக்ஸ் இருக்குது, RCBன்னா லைட்ஸ், அதாவது 3 கலர்ஸோடைய காம்பினேஷன்ஸில் இதோட லைட்டுங்க வந்து இதில் காட்டப்பட்டிருக்கு. அப்புறம் வால்யூம் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. 2-in-1 டிசைன், அதாவது ஒரு சவுண்ட் பாரா சிங்கிள் சவுண்ட் பாராகவும் இதை வச்சுக்க முடியும். அதே நேரம் செப்பரேட் ஆக்கி 2 ஸ்பீக்கர்ஸாகவும் இதை வச்சுக்க முடியும். ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் மைக் ஃபோன்ஸ் போர்ட் இதுங்கெல்லாம் இதில் அவைலபிலிட்டி இருக்குது. ப்ராடக்டில் இதில் வந்து இன்னொரு டிப், இதை ரிமோட் கண்ட்ரோல்ஸ்க்கு மேலே வந்து போட்டு இதை டேப் அடித்து நீங்கள் சீலிங் பண்ணிங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் வந்து அழுக்குப்படாமல் மேலே லெட்டர்ஸ் வந்து அதில் தேஞ்சு போகாமல் லைஃப் வரும்.
இதை பற்றி தனியாக வந்து ரேப்பிங் பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன், அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த சவுண்ட் பாரை பற்றி பார்ப்போம். இதுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோலர்ஸ் இங்கே இருக்குது. இதான் இதனுடைய வால்யூம் கண்ட்ரோல், இதான் இதனுடைய ஸ்பீக்கர்ஸ். இது எப்படி இருக்கும் காட்டுறோம், இவ்வளோதான். இப்படி பிரிச்சாக்க இது செப்பரேட் ஆகிடும், டியூல் ஸ்பீக்கர் ஆகிடும். இப்படி தனித்தனியாக 2 ஸ்பீக்கர்ஸாக இது உங்களுக்கு தெரிய போகிறோம். இந்த மாதிரி இல்லை ஆக்ஸாகும் 3.5 mm ஜாக் வழியாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இது போக இதனுடைய மைக் இன்புட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மைக் இன்புட்டும் இதனுடைய ஹெட்ஃபோன் ஜாக்கும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஹெட்ஃபோன் ஜாக்கு இது வந்து ஆடியோ கேட்கறதுக்காகவும், மைக் இதுக்கு கனெக்ட் பண்ண அந்த மைக் வந்து இன்செர்ட் ஆகிறதுக்காகவும், சிஸ்டம்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் இதை கொடுத்துருக்காங்க. இதுதான் மைக்குடைய. இப்போது இதுக்கு பவர் வந்து யூஎஸ்பி வழியாக கொடுத்தா போதுமானது. இதுக்கு பவர் பிளக் தேவையில்லை. ஸோ ரொம்ப லோ பவர் கன்சப்ஷன்லேயே இந்த ஸ்பீக்கர்ஸ் வேலை செய்யும். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். இதை மொபைலுக்கே கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது என்னுடைய மொபைலில் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு யூஎஸ்பி பின், இது வந்து மினி யூஎஸ்பி பின். இது வந்து மொபைலுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு இந்த யூஎஸ்பி பேரிங் வந்து வேலை செய்யுமான்னு செக் பண்ணி பார்ப்போம். எஸ், வேலை செய்யுது. மொபைலுடைய பேட்டரியோட பவர் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து வேலை செய்ய வைக்கக்கூடியதுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இப்போ இது RGB கலர்ஸ். இது வந்து கலர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதனுடைய கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது ஒரு கிஃப்ட் ஐட்டமாக யூஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதோட 3.5 mm ஜாக். இதை வந்து இதுக்கு இன்செர்ட் பண்ணுறேன். ஒரு ஜாக் இன்செர்ட் ஆகிடும். அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்து எந்த விதமான மியூசிக்கையும் யூஸ் பண்ணால் அது காப்பிரைட் இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் என்னுடைய வீடியோவை இதில் ப்ளே பண்ணுறேன். இப்போ இது சவுண்ட் கிளாரிட்டி, ஹையஸ்ட் கிளாரிட்டியில் சவுண்டு கேட்குது. கிளாரிட்டியும் நல்லா இருக்குது, ரீசனபிளாகவும் இருக்குது. இதே சவுண்ட் பாராவும் இருக்குது. இப்படி செட் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெஸ்ட் ரீசனபிளான ப்ராடக்ட். இது நல்லா இருக்கு. இதனுடைய வால்யூம் கண்ட்ரோல்ஸும் இதில் இருக்கு. இதனுடைய ஊஃபர்ஸும் நல்லா வேலை செய்யுது. இது மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கலர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை. RGB கண்ட்ரோல்ஸ் அது மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மெஸ்ஸும் வந்து மெட்டீரியல் வந்து ஸ்டீல் மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பவுடர் கோட்டட் மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இதனோட லைஃப் நல்லா வர சான்ஸ் இருக்குது. சீக்கிரமாக ஃபேட் ஆக சான்சஸ் இல்லை. இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. இதுலேயே வந்து ஹெட்ஃபோன் அவைலபிலிட்டியும் இருக்குது. மைக் இன்புட்டும் இதில் நீங்கள் மைக்கை கனெக்ட் பண்ணி இன்னொரு போர்ட் வழியாக நீங்கள் வந்து அதை சிஸ்டம்க்கு சென்ட் பண்ணி ரெக்கார்டிங்கும் செய்ய முடியும். இந்த ஃபீச்சரும் இதில் இருக்குது. அதனால் இந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் செய்யலாம்.